என் அன்பு குழந்தையே, உன் இதயத்தை வாட்டிக் கொண்டிருக்கும் அந்த வேதனையை பற்றி விண்ணகத்தின் நீதிமன்றங்களில் ஒரு பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் நீ புன்னகைக்க முயன்றும் உன்னால் முடியாமல் உன் நெஞ்சை இறுக பிடித்து அழுத்தும் அந்த பாரத்தை நான் கண்டேன். காலையில் எழுந்திருக்கும்போது அடுத்த 24 மணி நேரத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்று நீ திகைத்த அந்த இருளான எண்ணங்களை நான் அறிவேன். நீ இனி முன்னேற முடியாது என்று நினைத்த ஒவ்வொரு கணத்தையும் நான் உணர்ந்தேன். இப்போது உனது இக்கட்டான காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நான் பரலோக சிங்காசனத்திற்கு முன்பாக அறிவித்துள்ளேன். சூழ்நிலைகள் இன்னும் முழுமையாக மாறாததாலோ அல்லது உன் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து விட்டதாலோ அல்ல, மாறாக நானே உனது வாழ்க்கையில் நேரடியாக தலையிடுவதால் இந்த மாற்றம் நிகழ்கிறது. நான் ஒருமுறை செயல்படத் தொடங்கினால் அனைத்தும் மாறியே தீர வேண்டும். நீ சுமந்து கொண்டிருக்கும் இந்த விரக்தி ஒரு சாதாரண கவலை அல்ல, அது உன்னை சோர்வடைய செய்யும் ஒரு பெரும் பாரம் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். இனி எதுவும் மாறாது. நீ ஒரு முடிவில்லாத துயர சுழற்சியில் சிக்கிக் கொண்டாய். நீ நெருங்கும் ஒவ்வொரு கதவும் பூட்டப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஆழமான உணர்வை நான் மாற்றப் போகிறேன். உன் பசியை திருடி தூக்கத்தை போக்கி உன் அன்றாட வேலைகளில் உன்னை ஒட்டவிடாமல் செய்யும் அந்த விரக்தியை நான் காண்கிறேன். மற்றவர்களிடம் உண்மையை சொல்ல முடியாமல் எல்லாம் நன்றாக இருப்பது போல நீ ஒரு போலி முகமூடியை அணிந்து கொண்டு உள்ளுக்குள் உடைந்து போவதை நான் அறிவேன். ஆனால் இன்று ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நீ உணரும் இந்த விரக்தி உனது எதிர்காலத்தின் பிரதிபலிப்பல்ல, அது உன் வாழ்க்கையின் மீது நடத்தப்படும் ஒரு கடும் ஆன்மீக போரின் அடையாளம். உனக்கு இனி விடிவு காலமே இல்லை என்று பிசாசு உன் காதுகளில் பொய்யான மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறான். நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்பதால் இனி முயற்சியை கைவிட்டு விடலாம் என்று உன்னை தூண்டுகிறான். ஆனால் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போவதை அவன் அறிந்திருப்பதாலேயே உன்னை முடக்க பார்க்கிறான். விரக்தி அடையாதே என்ற வார்த்தைகளை உனது வாழ்க்கையின் மீது நான் இப்போது அதிகாரத்தோடு கூறுகிறேன். இது ஒரு வெறும் ஆலோசனை அல்ல, எனது முழு அதிகாரத்துடன் உனக்கு வழங்கப்படும் தெய்வீக கட்டளை. நான் விரக்தி அடையாதே என்று கூறும்போது உன் வலியை நான் புறக்கணிக்கவில்லை. உன் உள்ளத்தை பிளக்கும் அந்த வேதனையை நான் நன்கு அறிவேன். சிலுவையில் நான் உலகத்தின் பாவங்களையும் பிரிவையும் சுமந்தபோது விரக்தி எப்படி இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். அவன் கெத்செமனே தோட்டத்தில் கதறியபோது மனிதகுலத்தின் ஒட்டுமொத்த விரக்தியையும் தன் தோள்களில் ஏற்றிக்கொண்டான். எனவே நீ தனிமையில் சுமக்கும் பாரத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லும்போது அது அனுபவபூர்வமான உண்மை. இந்த வேதனை உனது நிரந்தர முகவரி அல்ல, இது ஒரு உன்னதமான இடத்திற்கு செல்வதற்கான தற்காலிக தளம் மட்டுமே. நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்பது தற்செயலானதல்ல. உன் மனதின் குழப்பங்களுக்கு விடை தேடி தவித்த உனக்காக நான் ஏற்படுத்திய ஒரு சந்திப்பு இது. உனது உடல்நலக் குறைவு உன்னை மிகவும் வாட்டுகிறது என்பதை நான் அறிவேன். வெறும் உடல் உபாதைகள் மட்டுமல்லாமல் இனி ஒருபோதும் உடல்நிலை சரியாகாதோ என்ற பயம் உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பலவீனமும் உன்னை மேலும் விரக்திக்குள்ளாக்குகிறது. பல மருத்துவர்களிடம் சென்றும் தீர்வு கிடைக்காமல் உன் ஜெபங்கள் ஆகாயத்தில் முட்டி திரும்புவது போல நீ உணரலாம். ஆனால் இப்போது உலகத்தினால் கொடுக்க முடியாத மனித அறிவுக்கு எட்டாத ஒரு அமைதியை நான் உனக்கு தருகிறேன். இது புயருக்கு நடுவே இருக்கும் அமைதி, உன் தந்தை உன்னோடு இருக்கிறார் என்ற உறுதியை தரும் அமைதி. உன் மருத்துவ பரிசோதனை முடிவுகளுக்காகவோ அல்லது அறிகுறிகள் மறைவதற்காகவோ இந்த அமைதி காத்திருக்காது. உன் உடலை படைத்தவர் ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு திசுவையும் அறிந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலிருந்து இந்த அமைதி பிறக்கிறது. உடைந்ததை சரி செய்யவும் இழந்ததை மீட்டெடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ இப்போதே உணரத் தொடங்கு. இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே உன் தோள்களில் இருக்கும் பாரம் குறைவதை உணர். நான் உன்னை ஒரு உன்னதமான யதார்த்தத்திற்கு அழைக்கிறேன். அங்கே என் வல்லமை இயற்கையின் விதிகளை விட மேலானது. உன் நெஞ்சில் இருக்கும் இறுக்கம் தளருவதை உணர். உன் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் நிதானமடைவதை கவனி. இது என் கிருபை. காயப்பட்ட உன் இதயத்தின் ஆழத்தை தொட்டு நான் குணமாக்கத் தொடங்குகிறேன். நான் உன் உடலை மட்டும் குணப்படுத்தவில்லை, உன் எண்ணங்களை நஞ்சாக்கும் பயத்தையும் உன் அமைதியை திருடும் கவலையையும் சேர்த்தே குணமாக்குகிறேன். இனி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று உன்னை நம்ப வைத்த அந்த விரக்தியை நான் விரட்டுகிறேன். நீ இதுவரை எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயன்றாய், ஆனால் இப்போது என் பிரசன்னத்தில் இளைப்பாற உன்னை அனுமதிக்கிறேன்.
நீ நீண்ட காலமாக மிக உறுதியாக இருந்தாய், மற்றவர்களுக்காக உன்னை வருத்திக் கொண்டாய். இப்போது நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன், நீ விழமாட்டாய். என் அருமை மகனே, மகளே, நீ பலவீனமாக உணரத் தேவையில்லை. ஏனென்றால் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும். என் நித்திய அன்பினால் உன்னை நேசிக்கிறேன். நீ தனிமையில் இருக்கிறாய், கைவிடப்பட்டாய், உன்னை சரி செய்ய முடியாது என்று கூறும் சத்தங்களுக்கு மத்தியில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை காட்டவே இந்த செய்தியை அனுப்புகிறேன். உனக்கு தேவைப்படும் சரியான நேரத்தில் யாரும் அறியாத உன் இரகசிய வேதனைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்து சேர்ந்துள்ளன. உன் போராட்டங்கள் முடிய வேண்டும் என்று நீ விரும்புவது எனக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனைகளுடன் போராடி நீ களைத்து போயிருக்கிறாய். தீர்வில்லாத பிரச்சனைகளால் உன் ஆன்மா சோர்ந்து போயிருக்கிறது. உனது ஆழமான தேவைக்கான பதில் எந்த ஒரு சூத்திரத்திலும் இல்லை, அது என்னிடமே இருக்கிறது. என் பிரசன்னம், என் வல்லமை, என் பாதுகாப்பு ஆகியவையே உனக்கு தேவை. நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன். நீ என்னை தேடி வரும்போது நான் மகிழ்கிறேன். உன் கண்களை மூடி உன் இதயத்தை என் சத்தத்தை கேட்க ஆயத்தப்படுத்தும்போது நான் உன்னோடு பேசுகிறேன். உன் கண்களால் என்னை பார்க்க முடியாவிட்டாலும் நான் உன் அருகில் இருந்து உன்னை தேற்றுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. கடினமான காலங்களில் நான் என் பிழைகளை கைவிடுவதில்லை. நீ தவறு செய்யும்போது நான் விலகிச் செல்வதில்லை. உன் உணர்வுகள் உன்னை தனிமையில் வாட்டுவதாக சொல்லலாம், ஆனால் உணர்வுகள் எப்போதும் உண்மையை சொல்வதில்லை. உனது விசுவாசத்தை பற்றிக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை நினைவில் கொள். உனது அவிசுவாசத்தை இப்போதே அகற்று. நீ களைப்பாக இருக்கும்போது கடந்து வந்த பாதைகளை சிந்தித்துப் பார். எத்தனையோ இக்கட்டுகளிலிருந்து நான் உன்னை மீட்டிருக்கிறேன். அந்த அற்புதங்களை செய்த நான் இந்த சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நிச்சயம் விடுவிப்பேன். உனது எதிர்காலம் உன் உணர்வுகளையோ அல்லது மனிதர்களின் பேச்சையோ சார்ந்ததல்ல. உன்னை பொறாமையுடன் பார்ப்பவர்களின் தாக்குதல்களை பற்றி நீ கவலைப்பட்டு உன் ஆற்றலை வீணாக்காதே. நீ இந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியற்றவன் என்றும் உனக்கு இவை கிடைக்காது என்றும் அவர்கள் சொல்லலாம். ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்காமல் என் முன்னிலையில் வந்து நில். நான் உன்னை சரியான பாதையில் நடத்துவேன். உன்னை பகைப்பவர்களின் தாக்குதல்களை பொறுமையுடன் எதிர்கொள்ள தேவையான ஞானத்தை நான் உனக்கு தருவேன். நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்காக நீ காத்திருக்கும்போது உன் இதயம் அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருக்கும். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வழங்குவேன். இது வெறும் வெற்று வாக்குறுதி அல்ல, அண்ட சராசரங்களையும் படைத்தவரின் உடன்படிக்கை. உனது தேவைகளை சந்திப்பது மட்டுமல்லாமல் உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். ஆசீர்வாதம் என்பது வானத்திலிருந்து தானாக விழுவது என்று எண்ணிச் சும்மா இருக்காதே. நான் உனக்கு கொடுத்த திறமைகளை சரியாக பயன்படுத்தி உனது வேலைகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுமாறு உன்னை அழைக்கிறேன். நான் உனக்கு கொடுத்தவற்றை அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் நிர்வகி. வீணான செலவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்படு. நீ உன் பங்கினை செய்யும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உனது முயற்சிகளை நான் பெருக்குவேன். மனிதர்களால் திறக்க முடியாத கதவுகளை நான் உனக்காக திறப்பேன். நீ கற்பனை செய்து பார்க்க முடியாத வாய்ப்புகளை உன் பாதையில் கொண்டு வருவேன். உனக்கு சாதகமாக செயல்பட வேண்டிய அவசியமில்லாத மனிதர்களிடமும் உனக்கு தயவு கிடைக்கச் செய்வேன். வழியே இல்லை என்று தோன்றும் இடத்தில் புதிய வழியை உருவாக்குவேன். ஒவ்வொரு நாளும் பக்தியோடும் அன்போடும் என் வார்த்தைகளை கேட்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அது உனக்கு தூணாக இருக்கும். உன் தலையை தலையணையில் சாய்த்து உறங்கச் செல்லும்போது என் குரல் உன் மனதில் ஒலிக்கட்டும். உனது கவலைகளையும் பயங்களையும் நீக்கிவிட்டு அமைதியை தருவேன். உனது ஆன்மாவிலிருந்து கசப்பு, கோபம் மற்றும் வெறுப்பு ஆகிய நஞ்சுகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்துவேன். நீ உறங்கச் செல்வதற்கு முன் உன் பாரங்களை என்னிடம் ஒப்படைக்க மறக்காதே. தீர்வு காண முடியாத பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து உன் தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளாதே. உனது இதயத்தில் இருக்கும் குழப்பங்களையும் ஏமாற்றங்களையும் சத்தமாக சொல்லி என்னிடம் அழுதுவிடு. அப்படி செய்யும்போது உன் மனதில் தேங்கியிருக்கும் வேதனை மெல்ல மெல்ல வெளியேறும். ஒரு காயத்தில் இருக்கும் சீழை வெளியேற்றினால்தான் குணமடைய முடியும். அதுபோல உன் மனவலியை வெளியேற்று. நீ செய்த தவறுகளை நினைத்து உன்னையே தண்டித்துக் கொள்ளாதே. நான் உனக்கு முழுமையான மன்னிப்பை வழங்கியுள்ளேன். என் இரத்தம் உன்னை சகல பாவங்களிலிருந்தும் கழுவி உன்னை தூய்மையாக்கும். உன் நாட்கள் இனிமையானதாக இருக்க வேண்டும், உன் நடை உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ எனக்கு சொந்தமானவன். நான் உன்னை பாதுகாப்பேன்.
உன்னை கையை பிடித்து பச்சை புல்வெளிகளுக்கு அழைத்துச் செல்வேன். வாழ்க்கையின் புயல்கள் உன் விசுவாசத்தை அடித்துச் செல்ல அனுமதிக்காதே. அவிசுவாச குரல்களுக்கு செவிசாய்க்காதே. உன் பெயரையும் உன் குடும்பத்தின் பெயரையும் தாங்கிய எத்தனையோ ஆசீர்வாதங்கள் என் கைகளில் தயாராக உள்ளன. உன் கண்களை மூடி உன் நம்பிக்கையை முடக்கும் சந்தேகங்களை என்னிடமிருந்து அகற்றுமாறு கேள். உன் இதயம் அமைதியாவதை உணர். உன்னை சுற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற உணர்வு உனக்குள் பிறக்கும். உன் விசுவாசத்தை வளர்த்துக்கொள். இறுதி வார்த்தை என்னுடையது. நான் உன்னை குணமாக்குவேன். கடன்கள், கெட்ட நினைவுகள் மற்றும் சாபங்கள் உன் வாழ்விலிருந்து விலகிச் செல்லும். உனது விடுதலை வாசலில் நிற்கிறது. நான் ஒரு முறை சொன்னால் அது நிறைவேறியே தீரும். உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவும் அளவுக்கு நீ நிறைவை பெறுவாய். உன் உடல், ஆன்மா மற்றும் இதயத்தை என் வல்லமையால் தொட்டு குணமாக்க என்னை அனுமதி. நீ சோர்வடையாதே. உன் ஆன்மாவின் கதவுகளை திற. நீ எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து விட்டாய். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாய். இழிவான விமர்சனங்களை பொருட்படுத்தவில்லை. இப்போது வெற்றி உனக்கு கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. உன் திட்டங்களை என்னிடம் ஒப்படை. நான் உனக்கு உதவி செய்வேன். என்னிடம் கேள், நான் உனக்கு பதில் தருவேன். ஆச்சரியமான காரியங்களை உனக்கு காட்டுவேன். நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். எனவே உன்னை என்னிடமிருந்து பிரிக்கும் பழக்க வழக்கங்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகியிரு. விசுவாசத்தை இழந்தால் உலகப் பொருட்கள் உனக்கு உதவாது. உறுதியான நம்பிக்கையுடன் என்னை தேடு. உன் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை நான் நிச்சயம் தருவேன். உன் வாழ்வில் அழகிய, வலிமையான காரியங்கள் நடக்கப் போகின்றன. உனக்கு சொந்தமானதை நான் உனக்கு திருப்பித் தருவேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வலிகளுக்காக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பொறாமை கொண்டவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். உன் மீது பழி சுமத்தினார்கள். ஆனால் நீ இன்னும் உறுதியாக நிற்கிறாய். உனது மதிப்புமிக்க விசுவாசத்தை நீ இழக்கவில்லை. உன் எதிரிகள் உன்னை கண்டு கலங்குவார்கள். உன்னிடத்தில் இருக்கும் என் பிரசன்னம் அவர்களுக்கு அச்சத்தை தரும். அவர்கள் தூக்கமில்லாமல் தவிக்கும்போது நீ நிம்மதியாக உறங்குவாய். உன் குடும்பத்தையும் வேலையையும் நான் பாதுகாப்பேன். மற்றவர்கள் என் வார்த்தையை புறக்கணித்து துயரப்படும்போது நீ என்னை பின்பற்றி அமைதியை கண்டாய். உன் மகிழ்ச்சி மனிதர்களை சார்ந்ததல்ல, என்னை சார்ந்தது. வரும் நாட்களில் நீ இன்னும் பலமாகவும் சிறப்பானவனாகவும் மாறுவாய். உன் எதிரிகளே உன்னை பார்த்து வியந்து என்னை பற்றி உன்னிடம் கேட்பார்கள். உன் துன்பங்களை நான் தூரத்திலிருந்து பார்க்கவில்லை, உன்னோடு இருந்து உணர்கிறேன். நீ அழுதபோது நான் உன் கண்ணீரை சேகரித்தேன். உனது வலிகள் எதுவும் வீணாகாது. நான் உனக்கு செய்யும் உதவி வெறும் தற்காலிகமானது அல்ல, அது ஆழமான வேர்களில் இருந்து தொடங்கும் குணமளித்தல். உடல் வலி, மனவலி, உறவுகளால் ஏற்பட்ட வலி, பணக்கஷ்டம் என அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பேன். சில குணமளிப்புகள் உடனடியாக நடக்கும், சில காலப்போக்கில் ஒரு செயல்முறையாக நடக்கும். ஆனால் முடிவில் நீ முழுமையானவனாவாய். உன் அன்புக்குரியவர்களுக்காக நீ செய்த ஜெபங்கள் கேட்கப்பட்டுள்ளன. உன் பிள்ளைகள், துணைவர் மற்றும் நண்பர்களுக்காக நீ வேண்டிய காரியங்களுக்கு பதில் வரப்போகிறது. எனக்கு முடியாதது எதுவுமே இல்லை. மருத்துவர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை உயர்த்துவேன். உடைந்த உறவுகளை நான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன். மலை போன்ற பிரச்சனைகள் என் முன்னால் தூசியாக மாறிவிடும். இந்த ஆண்டு உனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாகும். நீ முழு விசுவாசத்துடன் என்னை பார்க்க வேண்டும். உன் ஜெபங்கள் பலன் தராதது போல தோன்றினாலும் நீ சோர்ந்து போகாமல் நில். நான் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை மாற்றுவேன். உன் வீட்டில் சமாதானம் நிலவும். உன் வேலையில் உயர்வு கிடைக்கும். உன் குடும்பத்தில் இருந்த விரிசல்கள் சரியாகும். கடன்கள் குறையும். வருமானம் பெருகும். உன் ஆசைகளையும் கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன். நீ புதைத்து விட்டதாக நினைத்த கனவுகளை நான் மீண்டும் உயிர் பெறச் செய்வேன். என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள். அப்போதுதான் புயல்கள் வரும்போது உன் விசுவாசம் அசையாமல் இருக்கும். நான் எப்போதும் உன் ஜெபங்களை கேட்கிறேன் என்பதில் உறுதியாக இரு. நீ கேட்ட அற்புதத்தை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் விசுவாசம் சிறியதாக தெரிந்தாலும் அது எனக்கு மிகவும் பெரியது. என் அன்பு குழந்தையே, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே படைக்கப்பட்டாய். நீ தோல்வியுற்றவன் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. எதனாலும் தீர்க்க முடியாது என்று நீ நினைக்கும் சிக்கல்களை நான் தீர்ப்பேன். நான் உன்னை என் இறக்கைகளின் கீழ் மறைத்து வைப்பேன். அங்கே நீ பாதுகாப்பாக இருப்பாய். உன்னை தவறான வழிக்கு இட்டுச் செல்லும் எதையும் உன் பாதையிலிருந்து அகற்றுவேன். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அல்லது ஒரு நபர் உன்னை விட்டுச் சென்றால்
அது உனது நன்மைக்காகவே. அவர்கள் உன்னோடு இருந்திருந்தால் நீ பெரும் ஆபத்தில் சிக்கியிருப்பாய். விரைவில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய். உன் தலை நிமிரும், உன் கைகள் ஆசிர்வாதங்களால் நிரம்பும். உன்னை மதிக்காதவர்கள் ஒரு நாள் உன் முன்னே தலை குனிந்து உனக்கு உரிய மரியாதையை தருவார்கள். உனக்கான வெற்றியை நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன். நீ விசுவாசத்தோடு முன்னேறிச் செல். நீ சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ கஷ்டத்தில் அழுதபோது விழுந்த கண்ணீர் துளிகள் விதைகளாக பூமியில் விழுந்துள்ளன. இப்போது அவை முளைக்கத் தொடங்கிவிட்டன. இந்த ஆண்டு நீ ஒரு பெரிய அறுவடையை செய்வாய். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நீ செய்த ஜபங்கள், யாரும் கவனிக்காத உனது நற்செயல்கள், தியாகங்கள் எதற்கும் பலனில்லை என்று நினைக்காதே. அவை மண்ணுக்கு அடியில் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருந்தன. இப்போது அவை 30, 60, 100 பலன் தரும். உலகத்தார் தரும் ஆசிர்வாதம் கவலையையும் சேர்த்தே தரும். ஆனால் நான் தரும் ஆசிர்வாதம் தூய மகிழ்ச்சியை மட்டுமே தரும். நீ இப்போது இருக்கும் இடம் உனக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு தேவையான சத்துக்களை அங்கேதான் நான் வைத்திருக்கிறேன். நான் உனது மேய்ப்பன். உனக்கு ஒரு குறையும் வராது. மனிதர்களை சார்ந்திருக்காமல் என்னை சார்ந்திரு. புதிய தேசத்திற்குள் நீ நுழையப் போகிறாய். கடந்த காலத்தை பின்னே தள்ளிவிட்டு விசுவாசத்தோடு கையை நீட்டு. உனது சோதனை முடிந்துவிட்டது. உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை நிறுத்தாதே. நீ ஒரு வெற்றியாளன். உனது ஆற்றலையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்து. உனக்கு வெற்றி வாகையும் சிங்காசனத்திலிருந்து வரும் அமைதியும் கிடைக்கும். உன் இதயத்தில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை புதைத்துவிடு. நான் உன்னை தூய்மையான ஆடையால் உடுத்தியுள்ளேன். வெளிப்பகட்டுக்கு முக்கியத்துவம் தராமல் தூய அன்போடும் மரியாதையோடும் வாழ். உனது நோக்கம் மிகப்பெரியது. உன் துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. மீண்டும் என்னிடம் வந்து இந்த வார்த்தைகளை கேள். உன் ஆன்மா புதுப்பிக்கப்படும். நான் உன்னை நேசிக்கிறேன், பாதுகாப்பேன், வழி நடத்துவேன். விசுவாசத்தோடு இரு, அதிசயம் நடக்கும். நீயே நிரந்தரம், இயேசுவே.